ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். ஆனால் அது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கான ஒரு பதில் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்க, உங்கள் வீட்டு அந்த மாடியில் நீங்கள் ஒரு கம்பியில் ஒரு வச்சுருக்கீங்க, கம்பி மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்களே, அது என்ன, அதை பற்றி எனக்கு தனி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, அது எதுக்காக வச்சுருக்கேன், எப்படி வைக்கணும், அது எப்படி மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணலாம், ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 3 டேஸாக வந்து நம்ம மாடி தோட்டம் பராமரிப்பு வேலைகள் பண்ணிகிட்ருக்கோங்க. அதாவது எப்போவுமே வந்து நான் இது வரைக்கும் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது. மாடித்தோட்ட சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1.5 வருட காலமாக இது வரைக்கும் ஒரு 4 டைம்ஸ் வந்து நம்ம மாடியை வந்து கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். எப்போவுமே ஒரே மாதிரியே வச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். எனக்கும் சரி, பார்க்குற உங்களுக்குமே கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அது ஒரு விஷயம். 2வது, நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைக்கிறதுனால அந்த இடங்களை வந்து நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக மாடியை நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, எனக்கு எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ, லாங் லீவ் வரும் பார்த்தீங்களா, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நான் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இப்போவும் கூட. இப்போ நமக்கு ஆஃப் இயர்லி லீவு. ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே 7 நாள் எப்படா அந்த லீவு வரும்னு காத்திருந்தேன். அந்த லீவு வந்த உடனேயே அன்றைக்கி நைட்டே என்னுடைய வேலையை நான் ஆரம்பிச்சிட்டு, பார்த்தீங்களா, முதல்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கச்ச 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 கச்சன்னு இடமே இல்லாத அளவுக்கு 3 ரோவாக வச்சுருந்தேங்க. அப்படியே டானா வடிவத்தில் இந்த பக்கம் வரும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டானா வரும். எல்லாமே வந்து 3 ரோ. 3 ரோங்கிறப்ப எனக்கு வந்து வாரத்தில் 2-3 நாள் கூட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ 2 ரோ ஆனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப இடம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இதுக்கு முன்னாடி மொத்தம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க எங்கள் வீடு. அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும்தான் செடிகள் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மிச்சம் இருக்கிற அந்த பகுதிக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம். ஆனால் இந்த வேலை கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு எனக்கு வேலை இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்கம் வந்து மூலிகை காடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம். இந்த சைடு வந்து கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு மூலிகைகளே கிடைக்கலைங்க. ஸோ இனி கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் இந்த பக்கம் ஒரு மூலிகை காடு செட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, இது எதுக்குன்னா, திடீர்னு பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படி ஒரு மாதிரி கச்சன்னு தோட்டம் வச்சுருக்காங்களே நினச்சிடக்கூடாதுல. நம்ம தோட்டம் எப்போவுமே நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருப்பேங்க. இப்போ அந்த வேலை பார்க்குறனால டெய்லி வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர், அதுக்கப்புறம் நைட்டு கொசு ரொம்ப கடிச்சு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் அப்படி வேலை பார்த்துட்ருக்கேங்க. ஏன்னா மற்ற டைமில் வேலை ரொம்ப டயர்டாயிருது. ஸோ அந்த ஒரு மாதிரி இருக்குதே நீங்கள் யோசிச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் இந்த இதை சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த கம்பி எதுக்காக நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த கம்பி ஏன் இதை மாடி தோட்டத்துக்காக நான் வாங்கலைங்க. இந்த கம்பி வந்து முழுசாக இருக்குங்க, அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும், அப்படி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது. இது நாங்கள் எதுக்காக வாங்கினோன்னா, முதல்ல நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு 12 இயர்ஸ்க்கு பேக்கில் அதில் வந்து வாசல்லலாம் நிறைய மரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மரங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு ஆடெல்லாம் திங்காமல் இருக்கணும்ல, அதுக்கு சேஃபாக அந்த கண்ணை வச்ச உடனே இந்த கம்பியை வச்சு கூண்டை வச்சு நாங்கள் கட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறமா அந்த கூண்டை நாங்கள் மரம் வளர்ந்து இப்போ 10 வருஷம் வளர்ந்து பெரிய மரமாயிட்டுல, அதை நாங்கள் கலட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மரத்தோடையே நிறைய வீடுங்களில் பார்ப்பேன் அப்படியே கட்டி மரத்தோடையே விட்டு அந்த மரம் வந்து இதோடையே வளர்ந்துட்டுருக்கும். அது வந்து சரி கிடையாது. அப்போ மரம் வந்து பெருசாக முடியாமல் அது கஷ்டப்பட்டுருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோன்னா, அவுக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணுங்க. தெரியுதான்னு பார்க்கலாமா எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோன்னு. இப்படி ஒரு கம்பி போட்டு இந்த கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு இப்படி கட்டியிருப்பேங்க. அப்படி கட்டிட்டோன்னா திரும்ப நம்ம அதை கலட்டிக்கலாம்.
இல்லைன்னா ஏதாவது பிளேடு வச்சு கட் பண்ணிக்கலாம். அக்ஸா பிளேடு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன ஷேப்புக்கு தேவையோ இது எதுக்காக தேவைப்படும்னு சொல்லி எடுத்து ஒரு 4 அணை எடுத்து வச்சுருந்தீங்க. இப்போ நம்ம 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு என்ன ஐடியானா 2 ஓரத்துலையும் இதை வச்சுட்டு இதில் ஒரு கொடி ஏதாவது படர விடணும். முதல்ல பூச்செடி படர விடலான்னு நினச்சி சங்குப்பூ தான் இந்த பக்கம் ஒயிட்டும் அந்த பக்கம் வந்து ஊதாவும் வச்சுருந்தேன். பட் அது அடிக்கடி வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆன மாதிரி வெள்ளை கலராக மாறிடுது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறப்ப வாசலில் அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிறது கொஞ்சம் எனக்கு அது நல்லா இல்லாத மாதிரி தோணுச்சு. இதுன்னா பாருங்களேன், சும்மா ஜெய்ஜாண்டிக்காக அடி பசுமையாக இருப்பாங்க எப்போவுமே. இந்த பக்கம் வந்து மலேசியன் பசலைக்கீரை, பச்சை பசலைக்கீரை, இந்த பக்கம் சிவப்பு பசலைக்கீரை, அவ்வளோதாங்க. இந்த பர்பஸ்க்காக தான் நான் வச்சுருக்கேன். இது நீங்களும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்காகவே கூட வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக நம்ம எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே மட்டும் படர விட்ருக்கேன், கீழே வரைக்கும் கூட படர விட்டுக்கலாம். நம்ம வந்து கீழே வந்து மறைஞ்சிருது தொட்டிலாம் வைக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே மட்டும்தான் படர விட்டுருக்கேங்க. பாருங்களேன், தூரமாக இருந்து பார்க்குறப்ப அப்படி கும்முன்னு அழகாக தெரியும். பார்த்தீங்களா, நல்லாயிருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இது மாதிரி பண்ணணும்னு ஐடியா இருந்தால் நீங்களும் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது நான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் எனக்கு கைட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.